Assalamu Alaikkum Hi friends. நான் உங்கள் ஹாஜா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் லச்சா பரோட்டா அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சால்னா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான அண்ட் சிம்பிளான மெத்தடில் இது செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும் அண்ட் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட சேனலை இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம இப்போ பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த சின்ன கப்பால் 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் அண்ட் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 1 kgக்கு மாவு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 100 கிராம் ரவா, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரே ஒரு எக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையானது. இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் சமைக்கிறது ஃபுல்லாகவே அம்மா தான். இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டப் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். சரி நான் அம்மாட்ட கேட்டேன் நான் டப் பண்ணுவாண்டு. சரி அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் டப் பண்ணிகிட்ருக்கேன். என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நானும் என்னோடய பிரதர் ரியாஸும் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். தென் நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ முட்டை, நெய், ஆயில் 3த்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம எல்லா மாவையும் பிணைஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் எப்படி பரோட்டாக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி பிசைகிறோமோ அதே அளவுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெய் இல்லைன்னா ஆயில் ரெண்டுத்தையும் எதையாவது மாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரமான காட்டன் துணியால் அதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 hours அதை ரெஸ்ட் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த சால்னா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா ஒரு எம்டி சால்னா தான். பட் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது சூடானதுக்கப்புறம் 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, சோம்பு 1/2 ஸ்பூனு, ஒரு பிரியாணி இலை சின்ன பீஸு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ண வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனி மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை மட்டும் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது தக்காளியோட கலர் கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி உங்களுக்கு சால்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க சால்னா கொஞ்சமாக கட்டியாக தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சால்னாவை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் 1/4 மூடி தேங்காய், 1 கைப்பிடி வேர்க்கடலை, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சால்னாவோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு சால்னாவை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சால்னா ரெடி ஆகிடும். ஸோ எண்ணெய் பிரியிற வரைக்கும் ஸ்டவ்வில் நல்லா கொதிக்க வைங்க. சால்னா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சு 2 hours ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. தென் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவை கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு பரோட்டா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நாங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸ் போட்டாச்சு. இது மேலே நிறைய ஆயில் அப்ளை பண்ணி வைங்க. அப்போ தான் பால்ஸ் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 an hourக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பரோட்டா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில்,
2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு இதை மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது பரோட்டா பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவை இந்த மாதிரி வச்சு நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கணும். இந்த பரோட்டா வந்து நம்ம நார்மல் பரோட்டா செய்கிற மாதிரி விசிறக்கூடாது. எந்த அளவுக்கு நம்மளால் பெருசாக செய்ய முடியுமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. மாவை வளர்த்தும் போது எந்த இடத்துலையும் கிழிஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக வளர்த்துங்க. மாவை இந்த மாதிரி நல்லா வளர்த்துனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆயில் பேஸ்ட் இல்லையா, அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மாவை நல்லா கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அடுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு நைஃப் இல்லைன்னா பிஸா கட்டர் 2ல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பக்கமும் சேர்த்து விடுங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்டு எடுத்திங்கன்னா அதுவே எடுக்க வந்துடும். எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். பெருசானதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருட்டி பேடா போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பேடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பால்ஸையும் பேடா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பேடா எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பரோட்டாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தோசை தவாவை எடுத்து வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆகட்டும். கட்டிங் போர்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பேடாவை எடுத்து வச்சு மெல்லிசாக தட்டிடாமல் நல்லா திக்காக தட்டிக்கோங்க. இப்போது தவாவில் பரோட்டாவை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2 பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பரோட்டா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பரோட்டா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ பரோட்டா எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பரோட்டாவை அடிச்சிக்க போகிறோம். அடிக்கும் போது நல்லா ஹார்டாக அடிக்காமல் லைட்டாக அந்த லேயர்லாம் தெரிகிற அளவுக்கு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த கட் பண்ண லேயர் எல்லாமே கிளியராக தெரியும். பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் பரோட்டா எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம ரெடி பண்ண அந்த பரோட்டாவும் அந்த சால்னாவும் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.